அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, நீங்க யுஜி முடிச்சிருப்பீங்க. பிளஸ் பிஎட்டும் முடிச்சிருப்பீங்க. ஸோ யுஜி, பிஎட் முடிச்சவங்க, டெட் பாஸ் ஆனவங்க, டெட் பாஸ் ஆவோமா இல்லையா அப்படின்ற டவுட்ல இருக்கவங்க, டெட்ல வந்து பிலோ 82 மார்க் அதாவது டெட் பாஸ் ஆக முடியாதவங்க, அப்புறம் பிஎட் படிச்சுட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே பொதுவான பதிவு தான். அதாவது யுஜி, பிஎட் படிச்சுட்டு என்ன பண்ணலாம்? என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கவர்மெண்ட்ல கால் ஃபார் பண்ணுவாங்க? அப்படின்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க யுஜி முடிச்சிருக்கீங்க, பிளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க. அந்த யுஜி வந்து நம்ம பிஎஸ்சியும் படிச்சிருக்கலாம், பிஏவும் படிச்சிருக்கலாம். என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். பிளஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 2 விதமான எக்ஸாம்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து சிடெட், அதாவது சென்ட்ரல் டீச்சர் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். செகண்ட் வந்து டிஎன் டெட், அதாவது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். 2 டெஸ்ட் இருக்கும். ஒண்ணு வந்து சிடெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. சிடெட் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அங்க ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அங்க ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன நடக்கும்னா, கேவிஎஸ்லயும், என்விஎஸ்லயும் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அதுக்குன்னு தனியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கேவிஎஸ்ன்றது என்னன்னா, கேந்திரிய வித்யாலயா சங்கதான். என்விஎஸ் அப்படின்றது நவோதயா வித்யாலயா சாந்தி ஸ்கூல்ஸ். இந்த மாதிரி கேவிஎஸ் ஸ்கூல்ஸுக்கும் என்விஎஸ் ஸ்கூல்ஸுக்கும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராக பணிபுரியறதுக்கு நம்ம சிடெட் வந்து கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்விஎஸ் கிடையாது. பட் கேவிஎஸ் ஸ்கூல்ஸ் வந்து சில சிட்டிஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும்போது சேலரி வந்து ரொம்ப ஹைக்கா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டேலண்ட் இருக்கு, நம்மளுக்கு நாலேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சிடெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இல்லங்க நம்மளுக்கு உள்ளூருக்குள்ளேயே வேலை போதும், நம்ம வெளியெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா நம்ம டிஎன் டெட் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடுல பிஎட் முடிச்சவங்களுக்கு என்னென்ன வேகன்சிஸ்லாம் இருக்கு, என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ யுஜி, பிஎட் முடிச்சவங்களுக்கு நம்மளுக்கு டிஆர்பில இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க டீச்சர் ஆகணும் அப்படின்னா. செகண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஆர்பி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளோட டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்குமான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதில் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டிஎன் பேப்பர் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 2. அது என்னென்ன குவாலிஃபிகேஷனா பிஎஸ்சியோ பிஏ முடிச்சிருக்கணும், பிளஸ் வந்து அவங்க பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அண்ட் 50% வந்து மார்க்ஸ் எடுத்திருக்கணும். யூஜிலையும் பிஎட்லையும் கண்டிப்பா 50% மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க டிஎன் டெட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆனவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன் டெட் பேப்பர் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒன் டைம் சொல்லிடுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 150 மார்க்ஸுக்கு எழுதணும். அதுல வந்து 30 வந்து எக்ஸாம் டோட்டல் மார்க்ஸ் வந்து 150. அதுல பாஸ் மார்க் என்னன்னா ஓசி கேட்டகரிக்கு 90யும் அண்ட் பிசி, எஸ்சி இவங்க எல்லாத்துக்குமே 82 எடுக்கணும். எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 60% இருக்கும். 60 மார்க்ஸ் எடுக்கணும். இதுதான் வந்து மினிமம் கிரைட்டீரியா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஎன் டெட் பாஸ் பண்ணிட்டா அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். டிஎன் டெட் அப்படின்றது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ நீங்க யூஜி, பிஎட் முடிச்சுட்டு டிஎன் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜி டிஆர்பியோட எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. யூஜி டிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிய இருக்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஓகேங்களா? அதை வந்து டிஜிடின்னு சொல்லுவோம், ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சேலரி பாத்துறீங்களா? இதுக்கு பேசிக் சேலரி பாத்தீங்கன்னா 36,000 இருக்கும். இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் ஒரிஜினல் சேலரி தெரியும். இப்போதைக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்ன சேலரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதை நம்ம போட்டிருக்கோம். இதை பத்தி மேலும் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல போட்டிருக்கோம். அதாவது டிஎன் டெட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம் அப்படின்ற டைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், எண்ட் ஸ்கிரீன்லையும் கொடுத்துட்றேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ்ஜிடி பத்தி டீடைலா கொடுத்துருக்கோம். அதாவது யூஜிடிஆர்பி பத்தியும் எஸ்ஜிடி பத்தியும் கிளியரா கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது பிஇஓன்னு சொல்லுவோம். அந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஆர் பிஏ முடிச்சிருக்கணும். அதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கணும், பிளஸ் வந்து பிஎடும் சேர்த்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? எனி டிகிரி பிளஸ் பிஎட். இதுக்கு டெட் வந்து தேவை கிடையாது, டெட் வந்து விட்டுருங்க.
ஒன்லி இதுதான் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. டிஆர்பி தான் கால் ஃபார் பண்ணும். பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீசர். இவங்களுக்கான சேலரியும் 36,000 மினிமம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ சேலரின்னு. அதாவது எக்ஸாம் கால் ஃபார் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ சேலரி அப்படின்னு. இதுல நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி. ஒரு 33 லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. அதாவது 2023ல 33 வேக்கன்சி பண்ணியிருக்காங்க. இந்த டைம் ஒரு 50 கிட்ட வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதே நம்ம எஸ்ஜிடியோ, டிஜிடி நம்ம பார்த்தோம்னா, அதுல வேக்கன்சியும் அப்பப்பைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ ஒரு 2000, 1500 இல்லன்னா 3000 சம்டைம்ஸ் 5000ன்னு ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ, அதனால எத நீங்க படிக்கணும் அப்படின்றத நீங்க கிளியரா பார்த்து படிச்சுக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி தமிழ் இருக்குங்க. அதுக்கடுத்து அத தாண்டி மெயின் பேப்பர் என்ன நடக்கும்னா, கோர் பேப்பர் ஃபுல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு என்ன படிக்கிறோமோ, அது எல்லாமே இதுல வரும். ஸோ ஆல்ரெடி நீங்க டெட் படிச்சதுனால, இந்த பிஇஓ எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு படிச்சதுல இங்கிலீஷ் இல்ல. பட் இதுல இங்கிலீஷும் சேர்ந்து வரும். சிலபஸ் நம்ம அதுக்கடுத்து போடுவோம் நம்ம. என்னென்ன பிஇஓக்கு என்னென்ன எக்ஸாம் சிலபஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம அப்லோட் பண்ணிறலாம் நெக்ஸ்ட் வீடியோல. ஆர் எல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூட நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூஜி பிளஸ் பிஎட் முடிச்சிட்டோம். கூடவே சேர்த்து நம்ம பிஜியும் பார்த்துரலாம். பிஎட் யூஜி, பிஎட் முடிச்சுட்டு ப்ளஸ் நீங்க பிஜி படிச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, பிஜி டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. யாரு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம டிஆர்பி போர்டு தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ பிஜி டிஆர்பி அப்படின்றது நம்ம +1, +2 ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு எடுக்கிறதுக்கான எக்ஸாம். அண்ட் இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா, 56,000லேருந்து 60,000 வந்து எவ்வளோ வரும்னா, பேசிக்ல வரும். அண்ட் லேக் கணக்குல சேலரி போகும். அண்ட் எக்ஸாம் கால் ஃபார் பண்ணும்போது தான் எவ்வளோ சேலரின்றத அப்போதைக்கு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாரி பிஜிடிஆர்பிக்கு வந்து நம்மளுக்கு டெட் தேவை கிடையாதுங்க. ஒன்லி நீங்க பிஜி படிக்கணும் ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கணும். அப்படினாலும் அப்பியர் ஆகலாம். அதே மாரி பிஜிடிஆர்பிலையும் 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 வந்து கம்பல்சரி தமிழ் இருக்கும். ஓகேங்களா? கம்பல்சரி தமிழ்னும் போது அகெயின் 50 மார்க்ஸ் தான். 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து 50 மார்க்ஸ் கேட்பாங்க. பேப்பர் 2 அப்படின்போது உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் எழுதுவீங்க. என்ன ஸ்டாண்டர்ட் லெவல்னா எம்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 1 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். ப்ளஸ் சைக்காலஜியும் சேர்ந்து வரும். இப்போ மேஜர்னா ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸில் வந்து 110 கொஸ்டின்ஸ் வரும். கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி வரும். பாட்னினா பாட்னி, சுவாலஜினா சுவாலஜி. நீங்கள் தமிழாக இருந்தாலும் தமிழ் வரும். இங்கிலீஷ் மேஜருக்கு இங்கிலீஷ் வரும். இந்த மாதிரி 110 கொஸ்டின்ஸ் வரும். எல்லாமே என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா எம்எஸ்சி ஸ்டாண்டர்ட். உங்களோட எம்எஸ்சி சிலபஸ் தான் பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அதாவது நீங்கள் எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 2 எக்ஸாம். ஒன்று பிஜிடிஆர்பி. நீங்கள் டீச்சர் லைனில் போனோம்னா பிஜிடிஆர்பி எழுதுங்க. இல்லை நான் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் டிஇஓ எக்ஸாம் எழுதலாம். டிஇஓ அப்படின்றது வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்துவாங்க. இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் போஸ்டிங் தான். இதுக்கான சேலரியும் 56,000 57லேருந்து 2 லேக் முடிக்க வரும். கிட்டத்தட்ட நீங்கள் பிஜிடிஆர்பியில் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ நியர்லி இந்த அளவுக்கு தான் சேலரி வாங்குவீங்க. பிஜிடிஆர்பியில் டீச்சராக ஒர்க் பண்ணுவீங்க. இங்கே நீங்கள் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? டிஇஓக்கு வந்து 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ் வைப்பாங்க. 200 கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் வரும். மெயின்ஸ் வந்து 4 பேப்பர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் வந்து 1 வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. பேப்பர் 2, பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துடும். அண்ட் பேப்பர் 4 வந்து பிஎட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ டோட்டலாக டிஇஓக்கு 3 ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம பிஎட் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், டெட் பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், எம்எஸ்சி பிஎட் வச்சு என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாமா, அப்போ என்ன சிலபஸ் வரும், எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன கொஷின் வரும், எத்தனை வேக்கன்சி இருக்கும், எவ்வளோ சேலரி இருக்கும், இதை பற்றி ஓரளவுக்கு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், டிஎன் கவர்மெண்ட்டுன்னு நம்ம இறங்கிட்டோன்னா கண்டிப்பாக தமிழ் படித்து தான் ஆகணும். அதுலேயும் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எங்கே போனாலும் கம்பல்சரி தமிழ் எடுத்துட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம என்ன தான் மெயினோ கோர் சப்ஜெக்ட் தரோவாக படித்து சூப்பராக மார்க் எழுதினாலும் நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் நம்ம மார்க்ஸ் எடுக்காட்டினா நம்ம என்ன அடுத்த பேப்பரை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு எந்த எக்ஸாம் எப்படி படிக்கணும், இப்போதைக்கு நம்ம எதை படிக்கணும், நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு டெட் பாஸ் ஃபெயில் அது செகண்டரி. நீங்கள் வந்து மேஜர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
ஸோ நெக்ஸ்ட் டைம் டெட் வைக்கும்போது அதை கிளியர் பண்ணதுமே உடனே நம்ம மேஜர் கூடிய எக்ஸாம்ஸும் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பிஇஓனா பிஇஓக்கு இப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நோட்டிஃபிகேஷன். 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்போ 40 மார்க் ஆயிடுச்சா? லாஸ்ட் இருக்க 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலி 50 மார்க்ஸ் ஆயிரும். ஓகே, வாங்க சிலபஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு இயல் நோட்டிஃபிகேஷன் வராமலே எப்படி நீங்கள் சிலபஸ் போட்டிங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் என்னென்னா, டிஆர்பி பேப்பர் 1 வந்து கம்பல்சரி தமிழுங்க. அதுக்கு வந்து காமனாகவே சிலபஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதினாலும் சரி, பிஜிடிஆர்பி எழுதினாலும் சொல்லி, இப்போ வரப்போகிற காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான டிஆர்பியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே காமன் தமிழ் பேப்பர் தான், காமன் சிலபஸ் தான் டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்மளும் போட்டிருக்கோம். இயல் 1 தலைப்பு வந்து மொழின்ற தலைப்பில் இருக்க இயல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா, உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம் 4 டாப்பிக்குமே கவர் ஆகும். புக் பேக்கும் கவர் ஆகும், எல்லாமே கவர் ஆகும். ஃபஸ்ட்டு உரைநடையில் என்ன தலைப்புனா, தமிழ் சொல்வளம் குறித்த கட்டுரை. சிலபஸ் கொடுக்குறோம், நம்ம தயவு செஞ்சு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் செய்யுள் பார்த்தீங்கன்னா, அதில் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்தும் கவிதைகள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து துணைப்பாடம் வந்து உரைநடை குறித்த உரையாடல். சரிங்களா? இலக்கணம் வந்து எழுத்து, சொல், இலக்கணம். ஓகே. நெக்ஸ்ட் இயல் 2வது இயல் பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழல். தலைப்பு வந்து இயற்கை சூழல். உரைநடை வந்து இயற்கை கூறான காற்றின் தன்மைகளை குறித்த உரையாடல். செய்யுள் தலைப்பு காற்றை மையப்படுத்திய சங்க கவிதை மற்றும் தற்கால கவிதை. துணைப்பாடம் எடுத்துட்டோம்னா, காற்றை மையப்படுத்திய கதை. இது ஃபுல்லாமே காற்று ரிலேட்டடாவே வரும். இலக்கணத்துல வந்து தொகாநிலை தொடர்கள். ஓகேங்களா? அதோட வகைகள், அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கலந்து வரும் இலக்கணத்துல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் இயல் 2க்குரிய போர்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இயல் 3 பார்த்தோம்னா, அறிவியல் தொழில்நுட்பம். இதுல இந்த தலைப்புல என்னென்ன இருக்குன்னா, உரைநடையில இன்றைய உலகின் புதிய தொழில்நுட்பம் குறித்த உரையாடல். செய்யுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சங்ககால மற்றும் பிற்கால பாடல்கள். சங்ககால பாடல்களும் வந்துரும், பிற்கால பாடல்களும் கலந்து இருக்கும். அதே மாதிரி துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா, அறிவியல் வளர்ச்சிக்கு பங்காற்றிய ஆளுமை குறித்த உரையாடல். அதை பத்தின துணைப்பாடம் இருக்கும். இலக்கணம் பாத்தீங்கன்னா, பொது, வல்லினம், மிகா இடங்கள். ஓகேங்களா? வல்லினம், மிகா இடங்கள் இதுதான் இலக்கண டாபிக். சோ நெக்ஸ்ட் வந்து பண்பாடு. பண்பாடுன்னு எடுத்துட்டோம்னா, அதுல என்னென்ன இருக்குன்னா, தமிழரின் விருந்தோம்பல் குறித்த உரையாடல் உரைநடையில வந்துரும். செய்யுள் எடுத்துட்டோம்னா, சங்க மற்றும் பிற்கால இலக்கியம் வந்துரும். ஓகேங்களா? சங்க இலக்கியம் வந்துரும், பிற்கால இலக்கியம் வந்துரும் செய்யுள்ல. துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டார கதை வாழ்வியல் இலக்கியம் வந்து துணைப்பாடத்துல வரும். இலக்கணம் வந்து தொகாநிலை தொடர்கள் தான். அங்கேயும் இலக்கணம் தொகாநிலை தொடர்கள், இங்கேயும் தொகாநிலை தொடர்கள் தான் வரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அப்புறம் அதோட புக் பேக்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துரும். அதுக்கடுத்து வந்து இயல் 5 பார்க்க போறோம். இயல் 5 பாத்தீங்கன்னா, உரைநடை கல்வி. தலைப்பே வந்து கல்வி. உரைநடை வந்து மொழிபெயர்ப்பின் இன்றியமையாமை, அதை பற்றி உணர்த்தும் கட்டுரை. இதுதான் உரைநடை தலைப்பு. செய்யுள் வந்து கல்வியின் சிறப்பை உணர்த்தும் இடைக்கால செய்யுள்கள். முற்கால பிற்கால பார்த்துட்டோம். இப்ப வந்து என்னன்னா, இடைக்கால செய்யுள்கள் வரும். துணைப்பாடம் பார்த்தோம்னா, படிப்பதன் தேவையை உணர்த்தும் கதை பகுதி. இதுக்காக தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே 10ஆம் வகுப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படிப்புன்னு தானே இது எல்லாமே பேசுது. அடுத்து சும்மா சொன்னேன். இலக்கணம் பார்த்தோம்னா, வினா விடை வகை இது எல்லாமே வந்துரும். அண்ட் இதோட புக் பேக்ஸ் எல்லாமே கலந்து வந்துரும். அடுத்து 6வது இயல் பார்த்தோம்னா, கலை, அழகியல், புதுமைகள். அது தலைப்புல உரைநடை வந்து தமிழர் நிகழ்த்தும் கலைகளின் சிறப்பை உணர்த்தும் உரையாடல். இது நல்லா இருக்கும் இந்த டாபிக்ஸ். செய்யுள்ல பாத்தீங்கன்னா, கலை, அழகியலை வெளிப்படுத்தும் புராணம் வந்துரும், சிற்றிலக்கியம் வந்துரும், புது கவிதை. இதுவும் நல்லா இருக்கும் இந்த டாபிக்ஸ்லாம். துணைப்பாடம் வந்து நாட்டுப்புற கலை மற்றும் கலைஞர்கள் குறித்த கதை, அவங்கள பத்திய கதை வந்துரும். இலக்கணம் வந்து அகப்பொருள் இலக்கணம். இருக்கிறதுல ரொம்ப ஈஸி வந்து அகப்பொருள் இலக்கணம். இதை கம்பேர் பண்ணி படிக்கும் போது நம்மளுக்கு வந்து மறக்கவே மறக்காடுது. நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அகப்பொருள். நெக்ஸ்ட் வந்து 7th இயல் பாத்தீங்கன்னா, நாகரிகம், தொழில், வணிகம், நாடு, நிர்வாகம் இதை பற்றியது. உரைநடை பாத்தீங்கன்னா, சமூக அக்கறை கொண்ட ஒருவரின் தன் வரலாறு. அடுத்து செய்யுள் பாத்தீங்கன்னா, பண்டை வணிகத்தை படம் பிடித்து காட்டும் காப்பியம், நாடு, நிர்வாக சிறப்பு கூறும் மெய்கீர்த்தி, தொழில் சிறப்பு கூறும் புதுக்கவிதை. இது எல்லாமே செய்யுள்ல வந்துரும். துணைப்பாடம் பாத்தீங்கன்னா, சமூகத்திற்கு தங்கள் பங்களிப்பை சிறப்புற நல்கியவர்கள் குறித்த கட்டுரை. இலக்கணம் வந்து புறப்பொருள் இலக்கணம். இதுவும் ஈஸிங்க. அகப்பொருள், புறப்பொருள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இலக்கணம் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பயப்படவே தேவையில்லை. 8th வந்து இயல் பாத்தீங்கன்னா, அறம், தத்துவம், சிந்தனை தலைப்புல வந்து உரைநடை வந்து பண்டைய தமிழர்களின் அறக்கருத்துக்களை உணர்த்தும் கட்டுரை. செய்யுள் வந்து தத்துவம் மற்றும் சிந்தனை கருத்துக்களை கொண்ட புது கவிதைகள்.
துணைப்பாடம் வந்து ஞானி ஒருவர் குறித்த நாடகம். எந்த ஞானின்னு அப்புறம் பார்ப்போம். இலக்கணம் பார்க்குறீங்களா? பாவகை, அலகிடுதல். இது வெரி 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 ஈஸி. பாவகைலாம் அதுக்கடுத்து பயங்கர ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 9வது இயல் பார்த்தீங்கன்னா, மனிதம் ஆளுமை. உரைநடை வந்து ஆளுமை குறித்த நினைவு, இதழ் வடிவம். செய்யுள் வந்து மனிதத்தை உணர்த்தும் பிற்கால காப்பியம், அப்புறம் புதுக்கவிதை. துணைப்பாடம் பார்த்தோம்னா மனிதத்தை வெளிப்படுத்தும் சிறகதை. இலக்கணம் வந்து அணிகள். அணிகள் வந்து ஒரு 7, 8 அணிகள் தாங்க இருக்கும். அத நீங்க தரோவா பார்த்துக்கிட்டீங்க. கம்பேர் தான் பண்ணணும். ரொம்பலாம் நம்ம படிக்க தேவையில்ல. கம்பேர் பண்ணி படிச்சாலே அணிகள் வந்து பயங்கர ஈஸியா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 முடிச்சிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எதை படிக்கணும், நம்ம கவர்மெண்ட் டீச்சர் ஆகணுமா வேண்டாமா, இப்படி பல டிசிஷன் உங்களோடது தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கவர்மெண்ட் டீச்சர் தான் ஆகணும் அப்படின்ற உங்களுக்கு எய்ம் இருந்துச்சுன்னா யூஜி டிஆர்பி எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி படிங்க. ஏன்னா எலிஜிபிலிட்டி படித்தாதான் அதுக்கடுத்து பேப்பர் 2வே கரெக்ஷனே பண்ணுவாங்க.